ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அதை வந்து பாத்தீங்கன்னா இந்த டோர் வந்து பாத்தீங்கன்னா 3D டோர்னு சொல்லுவாங்க. டோட்டலா மாடர்னைஸ்ட் ஹவுஸ் தான் நம்மளுக்கு கேட்கறவங்களுக்கு இந்த மாதிரி வந்து டோட்டலா மாடர்னா பண்ணி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் கேட்க இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா விரும்பி இந்த மாதிரி மாடர்னா தான் நிறைய கேட்கறாங்க. பாக்குறதுக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எலிகென்ட்டா இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் மேக்கிங் வந்து. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சில பிளாங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்டடா இருக்கும். பாருங்க இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ செமி மாடர்னா நிறைய பேர் கேட்க மாடர்ன்லேயே பாத்தீங்கன்னா ரொம்ப மெயின்டெனன்ஸ் வைஸ் ஈஸியா கேட்கறவங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸும் பண்ணி யூனிக்கா பண்றதுல இந்த மாதிரி எலிஃபென்ட்டோட ஃபேஸ் கார்விங் பண்ணி செமி மாடர்ன்லேயே பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா நம்ம பண்றது. அதான் வந்து சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய வந்து ஒரு மாடர்னைஸ்ட் கார்விங் பண்ணி நேச்சுரல் டீ குட் ஃபினிஷிங்ல பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து கிரெயின்ஸ் இந்த எஃபெக்ட் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. லுக் வந்து ஒரு ட்ரெடிஷனல் ஹவுஸோட லுக் நல்லா கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து மூலியமா டிசைன்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாங்க்ஸ்ல உங்களுக்கு அந்த என்கிரேவிங்ஸ் பண்ணி இந்த டோர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட நான் சொன்ன மாதிரி ஒரு பீகாக் கார்விங் கேட்டிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைட் கார்விங்ஸ், சென்டர் கார்விங், டாப் அண்ட் பாட்டம் கார்விங்ஸ். ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸும் பாத்தீங்கன்னா அந்த மாடர்ன் லுக் நல்லா தெரியணுன்றதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரெயின்ஸோட எஃபெக்ட்ஸோட நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஃபுல்லா டோட்டல் காட் கார்விங்ஸ் உள்ள டோர், அஷ்டலட்சுமி டோர். நார்மலா வெளியே பண்ணாதது வந்து பாத்தீங்கன்னா அஷ்ட கணபதி டோர் நம்ம பண்ணிப்போம். தசாவதாரம் டோர்ஸ் கூட நம்ம கிட்ட கஸ்டமர்ஸ் ரெகுலர் இந்த மாதிரி டிசைன்ஸும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இதே மாதிரி நிறைய மாடல்ஸ் நிறைய பேருக்கு இந்த மாதிரி மண்டபம் எதிர்பார்க்கறாங்க. கஸ்டமர்ஸ் வந்து பாக்குறவங்க யாருக்காவது ரொம்ப பிடிச்சிருக்கு வந்து நம்ம பண்ணா இமிடியேட்டா நீங்க எடுத்துக்கிறதுக்கான ஹலோ ஜஸ்ட் மாடர்ன் மக்களே, நம்ம சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஆரிய பங்கி கிராஃப்ட் டோர்ஸ் தான் பார்க்க வந்திருக்கோம். நம்ம சார் கிட்ட 1 by 1 டீடைல்ஸா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹை சார். வணக்கம், என்னோட பேர் வந்து பிரசாத். நான் இங்கே ஆரிய பங்கி நுங்கம்பாக்கத்தில் மேனேஜர் ஆகிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எங்களோட ஷோரூமோட லொகேஷன் நாங்கள் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இட்ஸ் பேசிக்கலி ஃப்ரம் ஜெமினி ஃபிளைஓவர்லேருந்து தாஜ் ஹோட்டலுக்கு போகிற வழி தான். வெரி க்ளோஸ் டு ஹோட்டல் ரஞ்சித் ரோசி டவர்ஸ்ல பேஸ்மெண்ட்ல தான் எங்களோட ஷோரூம். இந்த ஷோரூம் வந்து நியர்லி 40 years ஆகிட்டு இருக்குது. எங்களோட ஹெட் ஆஃபீஸ் வந்து கேரளாவில் இருக்குது. இட்ஸ் புட் அப் இன் a place called Mamala in Kerala where we have a factory of around 30,000 square feet ஏரியாவில் எல்லா டைப்ஸ் ஆஃப் மெஷினரிஸ், இம்போர்ட்டட் மெஷினரிஸ் யூஸ் பண்ணி தான் நாங்கள் இதெல்லாம் மேனுஃபேக்சர். ஸோ ப்ராடக்ட் வைஸ் வந்துட்டு உங்களுக்கு 100% அஷ்யூர்டன் குவாலிட்டி வைஸ் ஆகிடுள்ள ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். ப்ராடக்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாமே எங்களோட ஸ்டாஃப் உங்கள்கிட்ட பேசியிருக்கும். they will give you a complete detailings about this. Just welcome all customers to directly visit our showroom. இப்போ வந்து மெயின் டோர்ஸ் பத்தி நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஓகேங்க. இப்போ மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் இருக்கு. லைக் வந்து ஒரு 250 இருந்து 300 டிசைன்ஸ் இருக்கு. நம்ம ரெகுலரா மேக் பண்றோம். இப்போ நிறைய வந்து நம்ம பிளைன் இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமைஸ்ட் கார்விங்ஸ்ல கேட்பாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மெயின்டைன் பண்றது ஈஸியா வேணும்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் வந்து ரொம்ப நல்லா சூட் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். டாப்ல வந்து 2 பிளாங்க் வரும், சென்டர்ல வந்து ஒரு மினிமைஸ்ட் கார்விங் வரும் உங்களுக்கு, பாட்டம்ல ஒரு 2 பிளாங்க் வர மாதிரி. அது வந்து உங்களுக்கு சொன்ன மாதிரி உங்களுக்கு மெயின்டைன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். பாக்குறதுக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எலிகென்ட்டா இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் பிளைன் டிசைன்ஸ் பண்ணி. அது இல்லாம பாத்தீங்கன்னா கார்விங் வெரைட்டிஸ்ல கூட நிறைய டோர்ஸ் நம்ம பண்ணி கொடுக்குறோம். இப்போ பாருங்க இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ செமி மாடர்னா நிறைய பேர் கேட்கறாங்க. அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க வந்து டிசைன்ஸ் ப்ரிஃபர் பண்ணலாம். பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் மேனுஃபேக்சரிங்கா இருக்கும். நிறைய போட்டோஸ்ல பார்த்துருக்கலாம். பட் ஆனால் இது வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து டோட்டலாக பேக் சைட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பிளாங்க்லேயே என்கிரேவ் பண்ணது. ஆக்சுவலாக இதுவே பேஸ்டிங் கிடையாது. இந்த மாதிரி உடன் நாப்ஸ், இந்த மாதிரி ஃப்ளவர்ஸோட கட்டாஸ் மட்டும் தான் நம்ம வந்து பேஸ்டிங் பண்ணோம். மற்றபடி பேக் சைடில் பார்த்தீங்கன்னா வுட்லேயே நம்ம என்கிரேவ் பண்ணி பண்ணுறது தான். அந்த லுக் வந்து இப்போ நேரில் பார்க்கும்போது அந்த கிராண்ட் லுக் நல்லா கிடைக்கணுன்றதுக்காக தான் வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் நம்ம பண்ணி கொடுப்போம். இப்போ இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ நம்ம வர கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக வந்து கொஞ்சம் மாடர்னைசேஷன் டிசைன்ஸ் கேட்குறாங்க. லைக் பாருங்க இந்த மாதிரி பெரிய சைஸஸ்லேயே நம்ம டோர்ஸ் கேட்குறாங்க. ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு இப்போ இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா நியூவா அரைவல் வந்திருக்கு ஆக்சுவலாக இந்த டிசைன்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் மேக்கிங் வந்து. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சில பிளாங்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்டடா இருக்கும் உங்களுக்கு. சிலது வந்து பேக் சைடுல டிப்ரெஷனா வரும் வித் உடன் ஹேண்ட்லோடே பண்ணி கொடுக்கும். அப்போ வந்து இந்த லுக் அதாவது டோட்டலா வந்து நம்ம வந்து நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இப்போ மாடர்னிஸ்டா தான் ஹவுஸ் பண்றாங்க நிறைய பேர் பண்ணும்போது. அந்த மெயின் டோர் கூட டோட்டல் மாடர்னா கேட்கும் போது அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தாராளமா இந்த மாதிரி டோர்ஸ் நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த மாதிரி டிசைன்ஸ் நல்லா இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி மெயின் டோர்லயே பாத்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்டா வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி கேட்கற மாதிரி நிறைய பேர் போட்டோஸ்ல காமிச்சு இந்த மாதிரி டிசைன் பண்றீங்கன்னு கேட்கறாங்க. அதுக்காக நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா இந்த மாதிரி வந்து மேனுஃபேக்சரிங் நம்ம பண்ணிட்டு உங்களுக்கு டிஸ்பிளேக்காக கூட பண்ணிருக்கோம். ரொம்ப டோட்டல் டிஃப்ரெண்டா இருக்கும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா எங்கேயுமே நீங்க நம்ம ரெகுலரா பார்க்காத மாதிரியான ஒரு மாடர்னைஸ்ட் டிசைன்ஸ் தான் நம்ம இந்த மாதிரி பண்ணிருக்கோம். ஒரு டிஃபரெண்ட் யூனிக் ஸ்டைல், யூனிக்கா ஸ்டைல். ஆமா, யூனிக்ல வந்து அதான் வந்து நிறைய இடத்துல ரெகுலரா பண்ணாம டிஃப்ரெண்டா நம்ம பண்ணி கொடுக்கறதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் நம்ம மேல ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த டோர் வந்து பாத்தீங்கன்னா 3D டோர்னு சொல்லுவாங்க. 3 டைப் ஆஃப் டோர்னு சொல்லுவாங்க. நாமள பார்க்கும்போது இந்த மாதிரி டெப்த்ல இருக்கிற மாதிரி தெரியும் அந்த கார்விங்ஸோட. இது லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணி பார்க்கும்போது ப்ரொஜெக்ஷனா தெரியும். அந்த மாதிரி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ்ல உங்களுக்கு நம்ம கஸ்டமர்ஸ் பண்ணி கொடுப்போம். இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்றோம். இதே மாதிரி மாடர்ன்லயே பாத்தீங்கன்னா ரொம்ப மெயின்டெனன்ஸ் வைஸ் ஈஸியா கேட்கறவங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸும் பண்ணி கொடுத்தா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா உங்களுக்கு பிளைன் பண்ணிட்டு சென்டர்ல ஃபோக்கஸிங் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு உடன் கார்விங் தான். ஆக்சுவலா நீங்க பாக்குறதுக்கு நான் காமிக்கிறது மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா எல்லாமே உடன் கார்விங் தான். உடன் கார்விங்ல மேல வந்து ஆன்டிக் ஃபினிஷிங்ஸ் பண்ணிருக்கோம் உங்களுக்கு. அதனால இந்த மாதிரி வந்து உடன்ல இப்ப என்ன சொன்ன மாதிரி இப்ப பிராஸ் மாதிரி நம்ம போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அடிக்கடி கிளீன் பண்றது, அதே மாதிரி பிளாக் ஆயிடும், அந்த மாதிரி வந்து இஷ்யூஸ் நிறைய இருக்கிறதுனால தான் வந்து பண்ணா உட்லயே நம்ம என்கிரேவ் பண்ணி பண்றோம். இந்த இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த
இந்த பெயிண்டிங்கே பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம். 5 இயர்ஸ் வாரண்டி. ஆமா, இந்த வந்து பெயிண்டிங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபினிஷிங்ஸ் பெயிண்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வாரண்டி கொடுக்கும். அதனால வந்து உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பிளாக் ஆகாது. இப்போ ரீகோட்டிங் வேணா கூட நம்ம தாராளமாக ரீகோட்டிங் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் நம்ம பண்ணிருக்கோம். இப்போ இந்த பாருங்க, இது ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட் பண்ணிருக்கோம். அதான் வந்து செமி மாடர்ன்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நம்ம பண்றது. அதான் வந்து சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வந்து ஒரு மாடர்னைஸ்ட் கார்விங் பண்ணி கொடுத்துருக்கோம். டாப் அண்ட் பாட்டம் வந்து செமி மாடர்ன் கார்விங் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு பண்ணிட்டு இல்லை ஆன்டிக் ஃபினிஷிங்ஸ் உடன் நாப்ஸ் கொடுத்துட்டு ஆன்டிக்ஸ் மாதிரி பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கோம். டிசைன் வந்து இப்போ சொன்ன மாதிரி ஒரு இப்போ கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே அதான் வந்து கிளாடிங்ஸ் அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஒன்லி ஃப்ரேம் அதே மாதிரி டோர் மட்டும் தான் போடுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். ஒரு எலிகன்ட் லுக் பயங்கரமா கிடைக்கும் உங்களுக்கு. அந்த ஒரு ஆன்டிக் ஸ்டைல் ஆஃப் ஆன்டிக்கோட இது வந்து உங்களுக்கு பெட்டரா கிடைக்கும். அதுக்காக இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்றோம். அதே மாதிரி நிறைய மாடல்ஸ் இப்போ யூனிக்கா நான் சொன்ன மாதிரி பாருங்க, இது மாதிரி லீஃப் டிசைன்ஸ் கூட நம்ம பண்ணி கொடுக்குறோம். அதை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இது நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்கா இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணி கொடுக்குறோம். அதை ஒரு லீஃப் வந்து நாங்கள் ஒரு டோராவே மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது நாங்கள் டீக்குட் நேச்சுரல் டீக்குட் ஃபினிஷிங்ல பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து கிரெயின்ஸ் இந்த எஃபெக்ட் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஏன்னா இந்த மாதிரி நாங்கள் நேச்சுரல் கலர்ல போகும்போது என்னன்னா உங்களுக்கு அந்த நேச்சுரல் கிரெயின்ஸோட எஃபெக்ட்ஸ் நல்லா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் கண்டென்சி நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு பார்க்கறதுக்கு அந்த எலிகன்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்ன்றதுக்காக தான் வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணுங்க. இப்போ இதே கலர் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. லைக் வந்து கிட்டத்தட்ட 9 ஷேட்ஸ் வந்து நம்ம ரெகுலராக மேக் பண்ணுவோம். 9 ஷேட்ஸ் இருக்கு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய மாடல் நிறைய கலர்ஸ் இருக்குது, டிசைன்ஸ் நிறைய இருக்கிறதுனால நம்ம நேரில் ஷோரூம்ஸ் கஸ்டமர் விசிட் பண்ணும்போது என்ன மாதிரி டோர்ஸ் என்ன மாதிரி கலர்ஸ் எல்லாமே நாங்கள் பக்காவாக காமிச்சு கொடுத்துட்டு நம்ம வந்து அந்த மாதிரி தான் பண்ணி கொடுப்போம். அந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ யூனிக்கா பாருங்க, இது மாதிரி வந்து நான் சொன்ன மாதிரி யூனிக்கா பண்ணுறதுல இந்த மாதிரி எலிஃபென்ட்டோட ஃபேஸ் கார்விங் பண்ணி கொடுத்துருக்கோம். ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். சென்டர் ஃபோக்கஸிங் வந்து நல்ல ஒரு எலிஃபென்ட் கார்விங்கோட ஒரு கார்விங் பண்ணி. ஸோ இப்போ இந்த கஸ்டமைசேஷன்ல வந்து எனக்கு எலிஃபென்ட் மட்டும் கிடையாது, வேற அனிமல்ஸ் வேணும், எனக்கு லயன் வேணும், டைகர் வேணும் அப்படின்னா பண்ணி கொடுக்கும். எந்த மாதிரி வேணாலும் இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்துட்டு ஏதாவது நியூ டிசைன்ஸ் கொடுத்தா கூட நம்ம தாராளமாக பண்ணி கொடுக்க முடியும். அது வந்து என்னன்னா அந்த நீங்கள் வந்து அது என்ன மாதிரி இமேஜஸ் வேணும்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா, ஏன்னா இது வந்து நம்ம டோர்ல ஏன்னா சைஸஸ் தான் மெயினாக விஷயம், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா இந்த சைஸுக்கு இப்போ நம்ம இந்த மாதிரி பண்ணால் பெட்டரா இருக்கும். இப்போ நீங்கள் கொடுக்குற பிக்சர் வந்து நீங்கள் கொடுக்குற சைஸுக்கு நம்ம வந்து இப்போ மாடிஃபிகேஷன் சிலது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போனாலும் போடலாம், சிலது மாடிஃபிகேஷன் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அது பிக்சர்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து உங்களுக்கு அந்த டோர்ஸை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஓரளவுக்கு நார்மலாக அந்த டோருக்கு வர சைஸ்னா அப்படியே கொடுத்துடலாம். கொஞ்சம் பெருசா இருக்குன்னா கஸ்டமைசேஷன் கொஞ்சம் சைஸ் கண்டிப்பா அது நம்ம வந்து இப்போ நேர்ல வரும்போது நம்ம வந்து அந்த இமேஜஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு நேர்லயே நம்ம வந்து அது கன்ஃபார்ம் பண்ணி அது அப்படியே உங்களுக்கு வந்து டிசைன் நிறைய பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பீகாக் பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபோட்டோஸ் கொடுப்பாங்க, அந்த மாதிரி கூட பண்ணி கொடுக்குறோம். அந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் நம்ம பண்ணி கொடுக்குறோம். நீங்க அது என்னன்றது நேர்ல ஷோரூம் வரும்போது உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, செமி மாடர்ன்லேயே உங்களுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெடிஷனல் ஸ்டைல் தான் உங்களுக்கு. பட் ஆனால் அது எலிகன்ட் பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் பெட்டரா எலிகென்ட்டா நம்ம பண்ணி கொடுக்குறது தான் இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணி கொடுக்குறோம். அதை வந்து ஸ்பிளிட் கார்விங் பண்ணிட்டு உங்களுக்கு சென்டர்ல ஃபோக்கஸிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உடன் ஃப்ளவர் மாதிரி பண்ணிட்டு உள்ள ஆன்டிக் ஃபினிஷிங்ஸ் பண்ணி கொடுக்குறோம். ரொம்ப டிஃப்ரெண்டா வந்து இப்போ சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து அந்த லுக் வந்து ஒரு ட்ரெடிஷனல் ஹவுஸோட லுக் நல்லா கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸும் பண்ணி. இப்போ இதுல வந்து இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வேண்டாம், இது ஏதாவது காட் கார்விங்ஸ் லைக் விநாயகர் லட்சுமி அந்த மாதிரி ஏதாவது கார்விங்ஸ் வேணா கூட நீங்க உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம இந்த மாதிரி டிசைன்ஸும் பண்ணி கொடுப்போம். ஓகே, இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணலாம். அதே பாருங்க இப்போ வந்துட்டு செமி மாடர்ன்லேயே பார்த்தீங்கன்னா இது நிறைய பேர் வர கஸ்டமர்ஸ் விரும்பி பார்க்குறாங்க. இந்த மாதிரி டோர்ஸ் வந்து நிறைய விரும்பி கேட்குறாங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெடிஷனல் லுக்கும் அது மாடர்னைஸ்ட் லுக்கும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு டிசைன் ஆக்சுவலாக. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்க பிளாங்க்ஸ்ல உங்களுக்கு அந்த என்கிரேவிங்ஸ் பண்ணி இது வந்து இந்த சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு ஃப்ரேம் அண்ட் டோர் தான் ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி டோர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லுக் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்டா இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணி. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த பாருங்க இப்போ வந்து நியூவஸ்ட் இப்போ நிறைய பேர் விரும்பி சொன்னா இல்லைங்களா, சில டிசைன்ஸ் வந்து அவங்க ரெகுலரா கேட்குறாங்க. அதான் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைமண்ட் ஷேப் டிசைன்ஸ் நம்ம பண்ணி கொடுக்க சொல்லலாம். கண்டிப்பா இது வந்து எல்லாமே என்கிரேவ் பண்ண வுட்லேயே வந்து என்கிரேவ் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு வுட்ல என்கிரேவ் பண்ணி இதெல்லாமே பார்த்து பக்காவாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி உடன் நாப்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி ஆன்டிக் ஃபினிஷிங் பண்ணி கொடுக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன சைஸஸ் நம்ம கேட்டால் கூட நம்ம டிசைன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாடல்ஸ் கேட்ட மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் கேட்க இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விரும்பி இந்த மாதிரி மாடலாக தான் நிறைய கேட்குறாங்க. அதனால இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் தான் நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கு, இந்த பாருங்க இந்த மாதிரி டிசைன்ஸும் நம்ம பண்ணுறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் நிறைய கேட்குறாங்க. யூனிக்கா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரைஸ் ஷேப் மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டோர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான டோர் ஆக்சுவலாக. இப்போ நிறைய பேர் நீங்கள் ஃபோட்டோஸ் நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். பட் இது நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து இது மேனுஃபேக்சரிங் பண்ணி நம்ம வச்சிருக்கோம். ஏன்னா வர கஸ்டமர்ஸ் வந்து சொன்ன இல்லைங்களா லைவா பார்த்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுவாங்க சில டிசைன்ஸ். அதுக்காக தான் வந்து அவங்களுக்காக தான் நம்ம வந்து இது மேக் பண்ணி வச்சிருக்கோம். இதுல வந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு அதான் வந்து மெயின்டைன் பண்றது கொஞ்சம் ஈஸியா விதத்துல மட்டும் பண்ணிக்கணும். ஏன்னா எல்லாமே பத்தி எதுவுமே ஷார்ப் எட்ஜஸ் கிடையாது. எல்லாமே ஈஸியா நம்ம வந்து தொடச்சு மெயின்டைன் பண்ற மாதிரி தான் நாங்க வந்து உங்களுக்கு இந்த கார்விங்ஸும் பண்ணி ஜஸ்ட் ஒரு விட் கிளாத் வச்சு நீங்க க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணி தாராளமா இதெல்லாம் வந்து ஈஸியா பண்ணுவோம். பாக்குறதுக்கு நம்ம மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். டோட்டல் அதான் டோட்டலா மாடர்னைஸ்ட் ஹவுஸ் நம்மளுக்கு கேட்கறவங்களுக்கு இந்த மாதிரி வந்து டோட்டலா மாடர்னா பண்ணிக்கலாம். டிஃபரெண்டா வந்து இந்த மாடல்ஸ் பண்ணி இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா 8
ஃபீட் உண்டான டோர்லாம் கேட்குறாங்க. இப்போ சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 7 அடின்றது இப்போ எல்லாமே 8 ஃபீட்டுக்குள்ளான டோர்ஸ்லாம் இப்போ நிறைய கேட்குறாங்க. பெரிய இப்போ இண்டிவிஜுவல் வில்லாஸ் வருது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டூப்ளெக்ஸ் ஹவுசஸ் வரும்போது இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா 8 ஃபீட் 9 ஃபீட்டுக்கு மாதிரி டோர்ஸ் நம்ம கேட்குறாங்க. கஸ்டமர்ஸ் நீங்கள் மேக் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மேக் பண்ணுறோன்றதுக்காக தான் உங்களுக்கு வந்து காமிச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஃபீட் பை 4 ஃபீட்டுக்கு உண்டான டோர் ஆக்சுவலாக இது ஆல்மோஸ்ட் கதவு சைஸே பார்த்தீங்கன்னா 7 அடி ஹைட் வரும், அகலம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 அடி வரும். இந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நான் சொன்ன மாதிரி ஒரு பீகாக் கார்விங் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம எலிஃபென்ட் பாஸ் சொன்னோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து இப்போ யூனிக்கா வந்து கஸ்டமர் வந்து பீகாக் கார்விங்கோடைய ஒரு இது கேட்டிருக்காங்க. அதனால வந்து நம்ம அவங்களுக்காக வந்து உடன்லேயே பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி உங்களுக்கு எதுவும் மெட்டல் கிடையாது, எதுவுமே நாங்கள் உட்லேயே பண்றோம். உட்லேயே பண்ணிட்டு ஆன்டிக் ஃபினிஷிங்ஸ் பண்ணி பக்காவா பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, ஏன்னா வீடியோல பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு மெட்டல் மாதிரி ஒரு லுக் இருக்கலாம், பட் எல்லாமே வந்து உட்டன்ல வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து இப்போ நீங்க சொன்ன இல்லைங்களா, இப்போ இமேஜஸ் நீங்க என்ன இமேஜஸ் கொடுக்குறீங்களோ, ஏன்னா சைஸ் நான் தான் சொன்னேன் உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி டோர் வரும்போது இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வெர்டிகல் வேர்ஷன்ல வருது, அப்போ இந்த மைல் கார்விங் பண்றப்போ அது மாதிரி நீங்க சைஸ் கொடுத்து நீங்க டிசைன்ஸ் கொடுத்தீங்கன்னா அது எப்படி பெட்டரா பண்ண முடியும் அப்படின்ற நம்ம சைட்ல இருந்து என்ன மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பைஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நம்ம பண்ணி கஸ்டமைசேஷன் பக்காவா பண்ணி கொடுத்துருவோம். ஹைட்ல இருந்தும் அகலம் இப்போ வந்து நீங்க டிசைன் கஸ்டமைசேஷன் சொல்லிருக்கீங்க, அடுத்ததா வந்து ஹைட் அண்ட் வித் இருக்கு இல்லைங்களா, இது கஸ்டமைசேஷன். ஆமா எல்லாமே மேக் டு ஆர்டர்ஸ் தான். எல்லாமே வந்து நீங்க என்ன சைஸ் கொடுக்குறீங்களோ, என்ன டிசைன் செலக்ட் பண்றீங்களோ அதுக்காக மேக் பண்ணி தான் கொடுக்க போறோம். அதனால வந்து என்ன டிசைன்ஸ் நீங்க போட்டாலும் நம்ம வந்து மேக் பண்ணி கொடுக்கலாம். சைஸஸும் பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு பெரிய டோர் தான். ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா கதவு சைஸே பாத்தீங்கன்னா 8 அடி வருது, ஹைட் வந்து 8 அடி, அகலம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 அடி வருது. கிட்டத்தட்ட ஒரு சிங்கிள் டோரே வந்து பாத்தீங்கன்னா இந்த பெரிய சைஸ்க்கு நம்ம வந்து பண்ணி கொடுத்தோம். இது பார்த்தா வாசக்காலோட பார்த்தீங்கன்னா 8 அடிக்கு 4 அடி ஓப்பனிங் உண்டான டோர் ஆக்சுவலா. இது வந்து அவங்க கஸ்டமர் வந்து நம்ம கிட்ட கேட்டிருக்குது ட்ரெடிஷனல் டைப் ஆஃப் டோர் கேட்டிருக்காங்க. அதனால அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெடிஷனல் டோர்ல நாங்க வந்துட்டு உங்களுக்கு டிசைன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைட் கார்விங்ஸ், சென்டர் கார்விங், டாப் அண்ட் பாட்டம் கார்விங்ஸ் அந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்கு. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி இந்த ஃப்ளவர் உங்களுக்கு வேண்டான்னு சொன்னா நமக்கு ஏதாவது காட் இமேஜஸ் வேணா கூட நம்ம காட் இமேஜஸ் வந்து தாராளமா உங்களுக்கு போடுறோம். ஓகே சார், இப்போ காட் இமேஜ் சொல்றீங்க, இப்போ சப்போஸ் வந்து பாக்குற கஸ்டமர் கிறிஸ்டியன் இருப்பாங்க, முஸ்லீம் இருப்பாங்க, இப்போ அந்த மாதிரி ஆல் ரிலிஜியன்ஸ்க்கும் நம்ம பண்ணி தர முடியும். கண்டிப்பா எல்லாமே இப்போ சொன்ன இல்லைங்களா, இது வந்து அப்படி எல்லா கேட்டகரிக்கும் நம்ம பண்ணி கொடுக்கோம். அதனால நீங்க என்ன இமேஜஸ் கொடுக்குறீங்க, இப்போ லைக் வந்து இப்போ மெக்கா மெதினா கார்விங்ஸ் கேட்குறாங்க, ஜீசஸ் கார்விங் கேட்குறாங்க, மாதா கார்விங் கேட்குறாங்க. அதே மாதிரி இது ட்ரெடிஷனலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விநாயகர், லட்சுமி, ஏன்னா பூஜை டோஸ் நம்ம கிட்ட நம்ம ரெகுலர் பண்றதுனால என்ன மாதிரி காட் கார்விங்ஸ் அவங்க கேட்டா கூட நம்மளால தாராளமா நம்மளால மேக் பண்ணி தர முடியும். கண்டிப்பா நீங்க நேர்ல ஷோரூம்ல நேர்ல வந்து பார்க்கும்போது நமக்கு தெரியும். உங்களுக்கு வந்து நம்ம ஆல்பம்ஸ் நீங்க பாக்குறீங்க எல்லாம் பார்க்கும்போது அதுல எல்லாமே நம்ம வந்து ஆல்ரெடி மேக் பண்ணி தான் நிறைய பேர் கஸ்டமர்ஸ் கொடுத்துருக்கோம். அதனால நம்ம ரெகுலரா மேக் பண்ணி கொடுக்கறதுனால என்ன டிசைன்ஸ் வேணா நம்மளால மேக் பண்ணி தர முடியும். இப்போ நான் சொன்ன மாதிரி பாருங்க, இப்போ கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டர் பண்ணிருக்காங்க, டோட்டல் மாடர்ன் டோர். அதை வந்து பாத்தீங்கன்னா எந்த கார்விங்ஸும் எதுவுமே இல்லாம அவங்க எதிர்பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி இந்த கிரெயின்ஸோட எஃபெக்ட்ஸ் நல்லா தெரியணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து உங்களுக்கு டோட்டல் பிளைன் டோர்ல உங்களுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா டீக்குட் லைட் கலர்னு சொல்லுவோம். நேச்சுரல் டீக்குட் கலர்ல பாத்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு டீக்குட் கலர்லயே பண்ணி கொடுத்துருக்கோம். இது நீங்க போடும்போது என்னன்னா இப்போ டோட்டல் வீடே பாத்தீங்கன்னா டோட்டல் மாடர்னைஸ்ட் ஹவுஸா இருக்கும். ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸும் பாத்தீங்கன்னா அந்த மாடர்ன் லுக் நல்லா தெரியணுன்றதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரெயின்ஸோட எஃபெக்ட்ஸோட நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம். அது மாதிரி உங்களுக்கு கஸ்டமர்ஸ் வந்து இதுல ஏதாவது கார்விங்ஸ் வேணாலும் பண்ணி கொடுக்கலாம். டோட்டல் மாடர்ன்ல மாதிரி ஏதாவது மாடிஃபிகேஷன் வேணாலும் இந்த மாதிரி டிசைன்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். அது மாதிரி வந்து மாடர்னா கேட்கறவங்களுக்கு எல்லா டைப் ஆஃப் இது கேட்கறவங்களுக்கு நம்ம பக்காவான டோர்ஸ் எல்லாமே இல்லை. நேர்ல ஷோரூம் விசிட் பண்ணி அவங்க வந்து என்ன டிசைன்ஸ் பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆர்டர் பண்ணி கொடுப்போம். ஓகே ப்ரோ, இது வரைக்கும் எல்லா மெயின் டோர்ஸுமே சூப்பரா நிறைய டிசைன்ஸ் எல்லாமே காமிச்சிட்டீங்க. அடுத்ததா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பூஜா ரூம். அந்த பூஜா ரூமுக்கான டோர்ஸ் எல்லாமே கொஞ்சம் பார்க்கலாங்களா? கண்டிப்பா காமி. இப்போ நான் சொன்ன மாதிரி பூஜாஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 150 இருந்து 200 டிசைன்ஸ் வரைக்கும் நாங்கள் ரெகுலரா பண்ணி தரோம். சூப்பருங்க, 150 to 200. ஆமா, அந்த அளவுக்கு டிசைன்ஸ் வந்து நம்ம கிட்ட வந்து டிசைன்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் இருக்கு. சூப்பர். இப்போ நம்ம வர கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசிக் டிசைன் கேட்பாங்க. லைக் பூஜா டோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு காட் கார்விங்ஸ் வேண்டாம், இது வந்து பெல் ஓப்பனிங் டிசைன்ஸா வேணும்னு கேட்குற கஸ்டமர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா பூஜா டோர்ஸ் பொறுத்த வரைக்கும் டபுள் டோர் தான் மேக்ஸிமம் வரும். மேக்ஸிமம் கேட்பாங்க. சில பேர் சிங்கிள் டோர்ஸும் கேட்பாங்க உங்களுக்கு. இப்போ டபுள் டோர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைன் வந்து டோட்டல் பெல் ஓப்பனிங் டோர் வித் கார்விங்ஸோட பண்ணி கொடுத்துரும். அதான் வந்து எந்த ஒரு மோட்டிவ்ஸும் இல்லாம பேசிக்கா கேட்கறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸும் பண்ணி கொடுக்குறோம். இப்போ சில கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இல்ல சார் வந்து ரொம்ப பெல் ஓப்பனிங்கா வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு 2 காட் கார்விங் ஆகுது, லைக் ஒரு விநாயகர், லட்சுமி அந்த மாதிரி ஏதாவது அவங்க இமேஜஸ் எதிர்பார்த்தாங்கன்னா தாராளமா இதே டோர்ல டிசைன்ல பண்ணி தரும். இதுல வந்து பெல் ஓப்பனிங் 3 வச்சுட்டு இந்த டாப் போர்ஷன் 2 போர்ஷன்லயும் பாத்தீங்கன்னா விநாயகர், லட்சுமி கார்விங்கோ இல்ல நீங்க என்ன கார்விங்ஸ் கேட்கறீங்களோ அது மாதிரி வந்து மேலேயும் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி டிசைன்ஸ்ல இதே மாதிரி இந்த மாதிரி பெல் ஓப்பனிங் டிசைன்ஸ்லேயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய டிசைன்ஸ் நிறைய மாடல்ஸ் இருக்கு. அது இல்லாம இப்ப நம்ம கிட்ட வர கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சில யூனிக்கான டிசைன்ஸ் நிறைய பேர் கேட்பாங்க. ஏன்னா வெளியே போனா நார்மலா பாத்தீங்கன்னா அஷ்லக்ஷ்மி டோர்ஸ் தான் மேக்ஸிமம் காட் கார்விங்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதிகமா நம்ம நார்மலா மூவ் ஆகும். இப்போ எங்க நம்ம கம்பெனில பாத்தீங்கன்னா நம்ம அதே அஷ்லக்ஷ்மி டோர் பண்றோம், பட் கிளாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டராவே நம்ம பண்ணி தரோம். இப்போ பாருங்க, பார்த்தாலே இந்த ஃபீச்சர்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நம்ம கிளாரிட்டி வந்து எந்த அளவுக்கு பண்ணி தரோம்ன்றது அந்த சைஸஸ்க்கு ஏற்ற மாதிரி பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா தெரியும் உங்களுக்கு. அது இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து ஃபுல்லா டோட்டல் காட் கார்விங்ஸ் உள்ள டோர், அஷ்லக்ஷ்மி டோர், அஷ்ட கணபதி, தசாவதாரம் அந்த மாதிரி டோர்ஸ் நிறைய பேர் நம்ம கிட்ட எக்ஸ்க்ளூசிவ் கேட்கறாங்க. அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்
கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம டோர்ஸ் பண்ணுறோம்னுக்காக காமிக்கிறோம். இந்த மாதிரி அஷ்டலட்சுமி டோர் இருக்கு. இப்போ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வெளியே பண்ணாதது வந்து பார்த்தீங்கன்னா அஷ்ட கணபதி டோர் நாங்கள் பண்ணிக்கிறோம். அதை வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அஷ்ட கணபதியே பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிற மாதிரி 8 பொசிஷன்ஸ் வந்து நம்ம பார்த்து பண்ணி கொடுக்குறோம். இது மாதிரி யூனிக்காக எங்கேயுமே ரெகுலராக நீங்கள் பார்க்காத ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் நாங்கள் பண்ணித்தரோம். அது மாதிரி டிசைன்ஸ் பண்ணலாம் உங்களுக்கு. அது இல்லாமல் நம்ம நிறைய மாடல்ஸ் இருக்கு, லைக் தசாவதாரம். நான் வர கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டாப் பேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராமர் பட்டாபிஷேகம் கேட்பாங்க, மீனாட்சி திருக்கல்யாணம் கேட்பாங்க. அது மாதிரி வந்து அவங்க இப்போ நம்ம டிசைன்ஸ் வந்து இது மட்டும் டிசைன்ஸ் கிடையாது. இப்போ கஸ்டமர்ஸ் ஏதாவது கான்செப்ட் வச்சிருக்காங்க, ஏதாவது ஒரு கான்செப்ட் கேட்குறாங்கன்னா கூட அவங்க இமேஜஸ் கொடுத்தாங்கன்னா அந்த மாதிரி கூட நம்மளால வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி தர முடியும், தாராளமாக பண்ணி தரலாம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா பூஜா டோர்ஸ்ல நிறைய மாடல்ஸ் நம்ம ரெகுலராக பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. பாருங்க நான் சொன்ன மாதிரி இப்போ எப்படி அஷ்டகனை பற்றி நான் காமிச்சு கொடுத்த மாதிரி இப்போ தசாவதாரம் டோர்ஸ் கூட நம்ம கிட்ட கஸ்டமர்ஸ் ரெகுலராக கேட்குறாங்க. இப்போ இந்த தசாவதாரம் பேட்டர்ன்லேயே பார்த்தீங்கன்னா 2 பேட்டர்ன் வருது உங்களுக்கு. இது ஒரு பேட்டர்ன் வரும், இன்னொரு பேட்டர்ன் கூட வருது. இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக எங்கேயுமே மேக் பண்ணி பார்க்காதது, அதே மாதிரி நிறைய பேர் கேட்காதது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து நம்ம கிட்ட வந்து ரெகுலராக கஸ்டமர்ஸ் வந்து மேக் பண்ண சொல்றாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் நம்ம கிட்ட பண்றோம். இப்போ பெல் ஓப்பனிங்ல பாருங்க, இது ஒரு மாடல். நான் சொன்ன மாதிரி ஒரு கார்டு 2 கார்டு கார்விங், மேலே வந்து 2 கார்டு கார்விங் வர மாதிரி, கீழே வந்து பெல் ஓப்பனிங் வித் கார்விங்ஸ். இந்த மாதிரி டிசைன்ஸும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதே மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்கு. நம்ம அது கஸ்டமர்ஸ் நேரில் நம்ம ஷோரூம் விசிட் பண்ணும்போது அவங்களுக்கு நம்ம ஆல்பம்ஸ் காமிச்சு கொடுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே கஸ்டமர்ஸ்க்கு மேக் பண்ண டோர்ஸ் வந்து நிறைய சைட்ஸோடைய போட்டோஸ் நம்ம கிட்ட வந்து வச்சிருக்கோம். அது எல்லாமே இப்போ நீங்க என்ன கான்செப்ட் நீங்க கொண்டு வந்தா கூட என்ன மாதிரி உங்களுக்கு ஐடியா கேட்டீங்கன்னா நம்ம அதுக்கு உண்டான மாதிரி கஸ்டமர்ஸ் நம்ம ரெகுலர் பண்ணி கொடுத்தது இருக்கும். கண்டிப்பா அதை பேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன டிசைன்ஸ் மாடிஃபிகேஷன் எல்லாமே நாங்கள் தாராளமாக உங்களுக்கு பண்ணி கொடுப்போம். இப்போ வந்துட்டு நான் மெயின் டோர் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பூஜா டோர்ஸோட நிறைய மாடல்ஸ் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்கேன். இப்போ இங்க வர கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மெயின் டோர் பூஜா டோர் இல்லாமல் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பெட்ரூம் டோர்ஸ் கூட நிறைய டிசைன்ஸ் கேட்கறாங்க. அதுக்காக அவங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மேக் பண்ற டோர் தான் இந்த வீனே டோர்ஸ் சொல்றோம். ஆக்சுவலா இது வந்து கான்செப்ட் எடிட் பண்ணி கொடுக்குறோம்னு சொன்னா உங்களுக்கு வந்து இது வந்து டீ குட் கிடையாது. ஆக்சுவலா டீ குட் இல்லாத வெரைட்டியில தான் நம்ம பெட்ரூம்ஸ் நாமளா பண்றோம். அதாவது நாமளா நீங்க வெளியே போகும்போது அந்த ஃபிளஷ் டோர்ஸ் மெம்பரேன் டோர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம பண்றது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கிட்ட ஒரு மெயின் டோர் வாங்குறாங்க, பூஜா டோர் போடும்போது வெளியே இந்த மாதிரி டோர்ஸ் போடும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெளியே பார்க்கும்போது நல்லா இருக்கும், உள்ள அது டோர்ஸ் எல்லாமே வேற மாதிரி இருக்கும், ஃபீல் கிடைக்கும். நம்ம அதனால தான் இப்போ நாங்க வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வீனி டோர்ஸ் நாங்க பண்ணி கொடுப்போம். அதாவது காஸ்டிங்கும் உங்களுக்கு கம்மியா வரும், பிளஸ் வந்து இந்த கிளாரிட்டியும் பாத்தீங்கன்னா அந்த டீ குட் ஃபீல் கிடைக்கணுன்றதுக்காக தான் வந்து உங்களுக்கு நான் பண்ணி தரோம். இந்த டோர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 இன்ச்சஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 4 சைடும் அவுட்டர் பார்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட்வுட் பார்டர்ஸ் கொடுத்துறோம். இதுக்கு உள்ள பாத்தீங்கன்னா மத்த கான்செப்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கம்ப்ரஸ்ட் வுட், சாலிட் கம்ப்ரஸ்ட் வுட்ல பண்ணி கொடுப்போம். அதுக்கு மேல நாங்க டீ குட் வீனியர் பேஸ் பண்ணிட்டு இது வந்து பாத்தீங்கன்னா டிசைனிங் ஆஸ்பெக்ட்ஸ்க்காக பாத்தீங்கன்னா ஒன் சைடு வந்து டீ குட் பேனல், ஆக்சுவலா ஃபுல் டீ குட்டோட பேனல் நாங்க பண்ணி கொடுக்குறோம். இதுல வந்து நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா க்ரூ பண்ணிட்டு அந்த க்ரூல வந்து உங்களுக்கு அலுமினியம் கேல்வனைஸ் ஸ்ட்ரிப்ஸ் பண்றோம். உங்களுக்கு நார்மலா இது பார்க்கும்போது பிராஸ் மாதிரி தெரியும் உங்களுக்கு ஆக்சுவலா, ஆனா அது பிராஸ் கிடையாது. ஏன்னா பிராஸ்னா உங்களுக்கு கருத்து போயிடும், மெயின்டைன் பண்றது கஷ்டமா இருக்கு. நம்ம வந்து நம்ம அலுமினியம்ல கேல்வனைஸ் பண்றோம். அப்படின்னும் போது இந்த கலர்ஸ் வந்து இது வந்து மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அது மாதிரி 2 உங்களுக்கு ஸ்ட்ரிப்ஸ் உங்களுக்கு இதுல கொடுத்துடுறோம். உங்களுக்கு மெயினா இந்த டோரோட அட்வான்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க வெளியே பார்க்கும்போது ஃபிளஷ் டோர்ஸோ மெம்பரேன் டோர்ஸ் வந்து லைட் வெயிட்டா இருக்கும். பட் ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட டோர் இருக்கும்போது கொஞ்சம் டியூரபிலிட்டி அதிகமா இருக்கணும்ன்றதுக்காக நாங்க என்ன பண்றோம்னா இது வந்து உங்களுக்கு வெயிட் கொஞ்சம் அதிகமா இருக்கும் நம்ம டோர்ஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து நார்மலா கொஞ்சம் வெயிட்டை விட நார்மலா அதிகமா இருக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா எங்கேயுமே உங்களுக்கு போல் சவுண்டோ இல்லை ஹாலோ சவுண்ட் அந்த மாதிரி எதுவுமே வராது. ஆக்சுவலாக நல்லா சாலிட் நம்ம வந்து பண்ணி கொடுக்கறதுனால இந்த கிளாரிட்டி வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு. அது பெட்ரூம்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா டியூரபிலிட்டி நம்ம பண்ணி கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணி கொடுக்கும். இதே டோர் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம்ஸ்க்கு நம்மளாம் நாங்கள் கொடுக்குறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வீனியர் கொடுத்துருவோம், பேக் சைடில் சிமிலர் லேமினேஷன் கொடுக்குறோம். இந்த லேமினேஷன் கொடுக்குறது அட்வான்டேஜ் என்னன்னா உங்களுக்கு லைட் ஷவர்ஸோ தண்ணி படுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் அதுக்காக தான் வந்து அந்த மாதிரி இடத்துக்கு தான் நம்ம வந்து பாத்ரூம்ஸ் நம்ம வந்து கொடுக்குறோம். இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து உங்களுக்கு வீனியர் பேட்டர்னில் பண்ணிக்கிறோம். இன்னொரு பேட்டர்ன் வந்து நம்ம இதே கான்செப்ட்ல நம்ம வந்து பர்மா வீனியர்ல நாங்க பண்ணி கொடுப்போம். அந்த டோர்ஸ் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். ஓகே, நான் சொன்ன மாதிரி அடுத்து வந்து அந்த இதே கான்செப்ட் நான் சொன்ன அதே பெட்ரூம் டோர்ல உங்களுக்கு வந்து கான்செப்ட் வந்து அதே சேம் காம்பனன்ட் தான் உள்ள எல்லாமே பண்றோம். மேல மட்டும் டீக்குட் வீனியருக்கு பதிலா நாங்க வந்து இது வந்து பர்மா டீக்கோட வீனியர். ஆக்சுவலி அது அந்த கிரெயின்ஸோட எஃபெக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த கொஞ்சம் பெட்ரூம்ஸ் தெரியணும் அப்படின்றதுனால இந்த மாதிரி வீனியர்ஸ் நாங்க பண்ணிக்கலாம். கஸ்டமர்ஸ் வந்து உங்களுக்கு எது அதை பிடிச்சாலும் பண்ணிக்கலாம், இல்ல இந்த மாதிரி பேட்டர்ன் பிடிச்சாலும் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் நம்ம வந்து பெட்ரூம்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா சில மாடிஃபிகேஷன்ஸ் கலர் சேஞ்சஸ் ஆப்ஷன்லாம் இருக்கு. உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம எல்லா டோர்ஸ் பத்தி நம்ம எல்லாமே உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம கிட்ட வர கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நாங்க நாமளும் வந்து சின்ன சின்ன மண்டபம்ஸ் கூட நம்ம வந்து அந்த பூஜா ரூம்குள்ள வைக்கிற மாதிரி மண்டபம் கேட்போம். நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த அபார்ட்மெண்ட் டைப் அதெல்லாம் வரும்போது ப்ராப்பரா ஒரு பூஜா ரூம்ஸ் மாதிரி நார்மலா இருக்காது உங்களுக்கு. அந்த மாதிரி சில கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து பூஜா மண்டபம் வந்து கேட்கறாங்க, பெரிய பூஜா மண்டபம்ஸ் கேட்கறாங்க. அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்காக நாங்க வந்து இப்போ எக்ஸ்க்ளூசிவா வந்து இந்த மாதிரி பெரிய பூஜா மண்டபத்தை நம்ம மேனுஃபேக்சரிங் பண்றோம். இது வந்து ரொம்ப டிஃபரெண்ட். அதை வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மேக்ஸிமம் ஃபுல் டீக்ல பண்ணிடுறோம். உங்களுக்கு ஃபுல் டீக்ல தான் இந்த மண்டபம் ஃபுல்லாவே இருக்கு.
இருக்கு. ஓகே ஓகே. அந்த பேக் பேஸ் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பிளைவுட் வித் வீனியர்ல பண்றோம். அந்த மாதிரி கான்செப்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா டாப் ரூஃப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து கார்விங் ஃபுல்லாவே ஸ்டெப்பிங் பண்ண ஒரு கார்விங் ரூஃப் மாதிரி பண்ணி கொடுக்குறோம். வித் ஆஃப் ரவுண்ட் கலர்ஷம் மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு பில்லர்ஸ், உடன் பில்லர்ஸ் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்போம். பேக் சைடில் ஆஃப் சைட் பில்லர்ஸ் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இது மாதிரி கான்செப்ட் பண்ணி கொடுக்குறோம். இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து உங்களுக்கு அகலம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 அடி வருது உங்களுக்கு. ஹைட் வந்து கிட்டத்தட்ட 5 அடி வருது உங்களுக்கு. டெப்த் 1.5 அடி வரும் உங்களுக்கு. இது கொஞ்சம் பெரிய சைஸஸ் மண்டபம் கேட்குறாங்க. மெயினாக இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே ரேக்ஸ் கொடுத்துட்றோம். டாப்ல வந்து உங்களுக்கு இதில் ரேக்ஸ் வந்துடும் உங்களுக்கு. அதே மாதிரி கீழே உங்களுக்கு ரேக்ஸ் வந்துடுது. சைட்லேயும் உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் நம்ம கொடுத்துருவோம். 2 சைடுமே ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் வந்து வித் கார்விங்கோட வந்துடும். இப்போ இந்த பூஜா ஐட்டம்ஸ் எல்லாமே இப்போ எதாவது வெளியே எதுவுமே வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. எல்லாமே நீங்கள் உள்ளே ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி தான் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக உங்களுக்கு ஐடியல் கார்விங்ஸ்லாம் வச்சா எப்படி இருக்கும்ன்றதா ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக தான் இந்த ஐடியல் கார்விங்ஸ்லாம் வச்சு காமிச்சிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு இது வந்து மேக் டு ஆர்டர்லையும் பண்ணி கொடுக்குறோம். பட் ஆனால் இது இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா இது வந்து நம்ம டிஸ்பிளேக்காக வர வச்சிருக்கிறதுனால இது வந்து சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக ரெடிமேடாக கேட்குறாங்க. சில பேர் கேட்குறாங்க. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபரில் நாங்கள் பண்ணியிருக்கோம். இது வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணீங்கன்னா இந்த மண்டபம் ஆர்டர் பண்ணீங்கன்னா புதுசாக நம்ம ஆர்டர் பண்ணி சைஸுக்கு ஒரு 1,35,400 + டேக்ஸ் வருது. இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா இது வந்து இப்போ கஸ்டமர் சில பேர் இமீடியட்டாக கேட்குற மாதிரி இருந்தால் அவங்களுக்காக நம்ம ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா 73,500க்கு நம்ம வந்துட்டு இது ஆஃபர் ப்ரைஸில். ஓகே ஓகே சூப்பர். ஆஃபர் கேட்கலாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ வந்து இந்த மண்டபம்ல நமக்கு ஒரு ஆஃபர் இருக்கு. கண்டிப்பாக இது வந்து இப்போ நிறைய பேர் சொன்னோம் இல்லைங்களா, நிறைய பேருக்கு இந்த மாதிரி மண்டபம் எதிர்பார்க்குறாங்க. நிறைய பேர் இப்போ கஸ்டமர்ஸ் வந்து பார்க்குறவங்க யாருக்காவது ரொம்ப பிடிச்சிருக்கு வந்து நம்ம பண்ணா இமீடியட்டாக நீங்கள் எடுத்துக்கிறதுக்கான நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். அதுக்காக நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இல்லை இதோட சைஸ் சின்னதாக வேணும், இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் வேணும்னு கேட்குறவங்களுக்கு அதுக்கு இந்த மாதிரி மேக் டு ஆர்டர்ஸ்ல நம்ம வந்து அவங்களுக்காக நம்ம பண்ணி தர முடியும். அதனால தேவைப்படுற கஸ்டமர்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க வீட்டில் வந்து பிக் பண்ற மாதிரி பாருங்க. ஓகேங்க. ஏன்னா ஆஃபர் ஓடிட்டு இருக்கு. ஸோ எவ்வளோ சீக்கிரம் வரீங்களோ அவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் எவ்வளோ ப்ரைஸ் கம்மி பண்ணி எடுத்துட்டு போகலாம். இப்போ வந்து நம்ம ஆரிய பங்கி பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ் பண்ற ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சவுத் இந்தியன் டீக்னு சொல்ற டீ குட் இதுதான். இது அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ரா ஃபினிஷ்ல வச்சிருக்கோம். இது வந்து நேச்சுரல் கிரெயின்ஸோட எஃபெக்ட்ஸ் நல்லா இருக்கும். அதே மாதிரி ஆயில் கண்டென்சி நல்லா இருக்கும். அதை கார்விங் பண்றதுக்கு அதே மாதிரி மெயின்டைன் பண்றதுக்குலாம் ரொம்ப ஈஸியாக நம்ம பெயிண்ட் பண்ண தான் இந்த மாதிரி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து ரா ஃபினிஷ்க்கு மேலே நாங்கள் என்ன பண்றோம்னா இந்த மாதிரி சீலர் ஃபினிஷிங் பண்றோம். சீலர் கோட்டிங் சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீலர் கோட்டிங் பண்றோம். இதுக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டெயின்ஸ் இப்போ சொன்ன மாதிரி 9 ஸ்டெயின்ஸ் பண்றோம். நம்ம அது உங்களுக்கு என்ன கலர்ஸ் நம்ம பிடிக்குதோ அந்த மாதிரி நம்ம பண்ண போறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த 9 ஷேட்ஸ்ல டோட்டலா இதான் அந்த 9 ஷேட்ஸ் வருது உங்களுக்கு. இதுல வந்து டீக்வுட் ஃபினிஷிங்ல 3 ஷேட் வரும். லைட், மீடியம், டார்க் வருது. அதே மாதிரி வால்நட்ல லைட், மீடியம், டார்க் வருது. அதே மாதிரி ரோஸ்வுட் ஃபினிஷிங்ல லைட், மீடியம், டார்க் வருது. இப்போ இந்த கலர்ஸ்ல இது நம்ம யூஸ் பண்ற நேச்சுரல் டீக்ல வந்து இந்த மாதிரி என்ன ஸ்டைன்ஸ் வேணா நம்ம பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர்ஸ் நீங்க சூஸ் பண்றீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி தரலாம். ஓகே சார், நம்ம கிட்ட ஆரிய பங்கி கிராஃப்ட் ஹவுஸ்ல இருக்கக்கூடிய டோர் சரி, இல்லை இன்டர்னல் டோர் சரி, பூஜா ஐட்டம் சரி, எல்லாமே பக்காவா சொல்லிட்டீங்க. பட் மக்களே நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் தான் ரேட்டு. சரிங்களா? ரேட்டு தான் சார். ஆடியன்ஸ் வந்து ரேட்டுக்கு பார்ப்பாங்க. ஸோ ரேட் என்னன்னு சொல்ல முடியுங்களா? ஆமா, நான் சொன்ன மாதிரி இப்போ நம்ம ஷோரூம் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 500 to 600 டிசைன்ஸ் ரெகுலரா மேக் பண்றோம். இது எல்லாமே எப்படி பண்றோம்? ஸ்கொயர் ஃபீட்ல சார்ஜ் பண்றோம். ஸ்கொயர் ஃபீட்ல. ஏன்னா இப்போ ஒவ்வொரு சைட்லயும் வந்து ஒரு மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும். சில பேர் வந்து ஸ்டாண்டர்டா இருக்கும், கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கும். அதனால தான் நான் வந்து உங்களுக்கு ரேட் சொல்லும் போது ஸ்கொயர் ஃபீட்ல நம்ம சார்ஜ் பண்றோம். இப்போ உங்க ஸ்டார்டிங் ரேஞ்ச் ஸ்கொயர் ஃபீட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3,400 rupeesல இருந்து அப் டு ஒரு 12,000 13,000 வரைக்கும் per ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மாடல்ஸ் இருக்கு. ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அது எப்படி நம்ம டெரைவ் பண்ணுவோம்னா உங்களுக்கு வந்து டோர் சைஸ், அதே மாதிரி டோர் திக்னஸ் என்ன எடுக்கிறீங்க அப்படின்றத பொறுத்தும் டிசைன்ஸை பொறுத்தும் உங்களுக்கு வந்து நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. அதனால நாங்கள் நம்ம வந்துட்டு நம்ம வீடியோவில் பார்க்குற கஸ்டமர்ஸ் நம்ம வெல்கம் பண்ணுறதுக்கான ரீசன் மெயினாக என்னன்னு சொன்னால், நீங்கள் நேரில் வந்து பார்த்தா மட்டும்தான் வந்து நம்ம கிளாரிட்டி எல்லாமே பார்த்துட்டு அதே மாதிரி சைஸ் கொண்டு வந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து டிஸ்கஷனில் நம்ம பண்ணும்போது தான் உங்களுக்கு அதை கரெக்டான ப்ரைஸஸ் வந்து என்னன்றது நம்ம கரெக்டாக உங்களுக்கு சொல்லி தரோம். அதனால தான் நாங்கள் வந்து நாமளாக வெல்கம் பண்ணுறதுக்கான ரீசன் இதுதான் உங்களுக்கு ஆக்சுவலாக. அப்போ நீங்கள் மாடல் பார்த்துட்டு அது மாதிரி என்ன செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு மாதிரி காஸ்டிங்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். இப்போ சில பேர் வர முடியாதவங்க நீங்கள் தாராளமாக எங்களோட வெப்சைட் பார்க்க. அதான் வந்து எங்களுடைய வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா www.aryabangi.com. இதில் போனீங்கன்னா எங்களுடைய நிறைய மாடல்ஸ் வந்து அதில் உங்களுக்கு வந்து வெப்சைட்லையும் கிடைக்குது. அதே மாதிரி நம்ம யூடியூப்ல ரெகுலராக லிங்க்ஸ் நம்ம வீடியோ பண்ணுறதுனால உங்களுக்கு எங்கள் லிங்க்ஸ்லேயே நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு மெயினாக வந்து எங்களோட ப்ராடக்ட் சர்வீஸ் நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா எங்களுடைய ரிவ்யூ பேஜ் பாருங்க. நீங்கள் வந்து ஆரியபங்கி சென்னை ரிவ்யூஸ்ன்னு போட்டிங்கன்னா எங்களுடைய பேஜ் உங்களுக்கு பண்ணுவாங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம கிட்ட வாங்கின கஸ்டமர்ஸ்க்கு நம்ம எந்த அளவுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம், என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோன்றது அந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா வித் ஃபோட்டோஸோட அவங்களுடைய அந்த இது வந்து நமக்கு ரிவ்யூ போட்டிருப்பாங்க. நீங்கள் அந்த வாசிச்சு பார்த்தாலே நம்மளுடைய நம்ம என்ன மாதிரி சர்வீஸ் பண்ணுறோம், என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் நம்மளுடைய எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குன்றதை நீங்கள் தாராளமாக அதிலே பார்க்க முடியும். அதனால கஸ்டமர்ஸ் நீங்கள் அதுலேயும் பாருங்க. வெல் அண்ட் குட். நீங்கள் வந்து நேரில் வந்து நம்ம ஷோரூம் விசிட் பண்ணும்போது தான் டச் பண்ணி எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த என்ன ப்ராடக்ட்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் கஸ்டமர்ஸ் வந்து நேரில் வெல்கம் பண்ணுறோம். நீங்கள் நேரில் வந்து நம்ம ஷோரூம் விசிட் பண்ணுறோம். ஓகேங்க. நம்ம சார் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக விசிட் பண்ணும்போது தாங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு டோர்ஸுமே வந்து டச் அண்ட் ஃபீல் பண்ணி கரெக்டாக நம்ம பார்க்க முடியும். இன்னுமே நமக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா டேரெக்டாக வரும்போது நல்லா கிளாரிஃபை பண்ணிட்டு போகலாம். இப்போ ஃபோனில் என்னமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு கன்வர்சேஷன் இருக்குமான்னு தெரியல, ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு கிளியராக இருக்குமான்னு தெரியல. ஸோ எல்லாமே டேரெக்டாக விசிட் பண்ணும்போது நீங்கள் தாராளமாக 1 by 1 பார்க்கலாம். ஓகே மக்கள், இது வரைக்கும் வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே 1 by 1 கொடுத்துருக்கோன்னு நம்புறேன். ஓகே, மேற்கொண்டு டவுட்ஸ் இருக்குன்னா கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பை பண்ணுறதுக்கான ஃபுல்
ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் கொடுத்துருவாங்க. வேறு ஏதாவது டவுட்னாலும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, புதுசாக பார்க்கக்கூடிய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்த வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும். ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, அது வரைக்கும் உங்களிடமே விடைபெறுவது உங்களுடைய தமிழ். தேங்க்யூ.